சிறகடி காசு சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ராஜிக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்குறாங்க தங்கமயில். அந்த ஐடியாவை ஏற்றுக்கிறாங்க ராஜி. சரி, நம்ம பேசாமல் டியூஷனே வச்சிடலாம், வேறு இடத்துல போய் வேலை பார்க்குறது நம்மளுக்கு நல்லா இருக்காது. கதிர் வந்து ஜென்ஸுங்கிறதுனால டயத்தில் வேலை பார்த்துட்டுனாலும் வீட்டுக்கு வராங்க, நம்மளுக்கு சரி வராது. அதனால் நம்ம வீட்டில் வச்சே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்போ ராஜி கேட்குறாங்க, என்ன பேர்ட்டி வைக்க போகிற டியூஷனுக்கு அப்படிங்கிறாங்க. அதான் யோசிச்சுட்ருக்குங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு இன்னும் மைண்டுக்கு வரலையா அப்படிங்கிறாங்க. வந்துட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன பேரில் வைக்க போகிற அப்படிங்கிறாங்க. ஏக்கா, என் வீட்டுக்கார் பேர் கதிர் கே, என்ன என் பேர் ராஜி, கேஆர் டியூஷன் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. பயங்கரமாக யோசிக்குமா அப்படிங்கிறாங்க. இதை வந்து ராஜி வந்து கோமதிட்ட சொல்கிறாங்க. சார், நாங்கள் டியூஷன் சென்டருக்கு பேர் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன பேர் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், என் பேரையும் அவர் பேரையும் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக வைமா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு போர்டில் எழுதி வச்சிடுறாங்க வீட்டு முன்னாடி. இதை பார்த்த அவங்க பாட்டிக்கு என்னத்தையோ எழுதி வச்சுருக்காளோ, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே இருக்காங்க. உடனே ராஜியோட சித்தி, என்ன அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, ராஜி மாமியார் வீட்டில் ஏதோ ஒன்று வச்சுருக்கு, அது என்னதுன்னு தான் தெரில. கோமதி வீட்டில் எதுவும் கதையா, எதுவும் விசேஷமாக எழுதி வச்சுருக்காங்களே எதுலையும் அப்படிங்கிறாங்க. அத்தை, அது டியூஷன் எடுக்க போகிறாங்களாம், கேஆர் டியூஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. கேஆர்னா என்னது? அவங்க இப்போ வீட்டில் வேறு பேர் இல்லையா அது அப்படிங்கிறாங்க. கேனா கதிர், ஆறுனா ராஜி, 2 பேரும் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், யார் டியூஷன் எடுக்க போகிறா அப்படிங்க தெரியலையே, நம்மளுக்கு என்ன தெரியும். சரி, பழனி வரான், கூப்பிட்டு கேட்பான் அப்படிங்கிறாங்க. பழனிங்க வா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, அங்கே போர்டு வந்து கேஆர் டியூஷன் வச்சுருக்கேன், யார் டியூஷன் எடுக்க போகிறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அது நம்ம ராஜி தான் எடுக்க போகிறா அப்படிங்கிறாங்க. ராஜி தான் எடுக்க போகிறாளா அப்படிங்கிறாங்க. அவள் டியூஷன் எடுக்கிறது என் மாமா ஒன்றும் சொல்லலையா அப்படிங்கிறாங்க. இல்லை, டியூஷன் தானே, படிப்பு விஷயம் தானே, யாருக்கும் நன்மை செஞ்சால் நல்லது தானேன்னு சொல்லிட்டு மச்சான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி, எல்லா பிள்ளைகளும் வருங்களா, உங்கள் மச்சான் வேறு சவுண்டு பார்ட்டியே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வருவாங்கம்மா, நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டாங்க. நிறைய பேர் வந்து ராஜிட்டையுமே டியூஷன் எடுக்க சொல்லி முன்னாடி சொன்னாங்க. அதை திடீர்னு ஒரு யோசனையில் செய்கிறாங்க, அதனால தான் வரும். ராஜி தான் நல்லா படிச்சிருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த சரவணம் பொண்டாட்டியும் நல்லா நிறைய படிச்சிருக்கலாம்லண்ணே. ஆமாம், கொல்லை படிப்பு படிச்சிருக்கா, அவர் எம்ஏ படிச்சிருக்கா அப்படிங்க. எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காளோ, சரி அப்படின்னுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் தான் டியூஷன் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அந்த பிள்ளை வந்து நான் வீட்டு வேலையே செஞ்சுக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், வைக்க வேண்டாம்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, இவ்வளோ படிச்சிருக்க பிள்ளை வந்து நான் வீட்டு வேலையே செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லாத இந்த பிள்ளையும் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ராஜி சித்தி சொல்கிறாங்க, அது அவங்கவுங்க விருப்பம்ல அத்தை, நானும் நிறைய படிச்சிருக்க தான் செய்தேன், நானும் டியூஷன் எடுக்கணும்னு சொல்ல தான் இங்கே உங்கள் பையன்கிட்ட கேட்டாங்களா, என் வாழ்க்கையே வந்து இருளாக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி, நீ படிச்சிருக்கிறது 10, இன்னும் நிறைய படிச்சிருக்கோம்னு சொல்லுத அப்படிங்கிறாங்க. அத்தை, அந்த நேரத்தில் அந்த 10லாம் பெருசு தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காலம் பெருசு கிடையாது, 10 தான் அப்படிங்கிறாங்க. சரியம்மா, நான் போயிட்டு வரேன். உங்கள் வீட்டு ஆட்கள், உங்கள் பையன்மார், மூத்த பையன்மார் 2 பேரும் வந்தாங்களோ, நான் ஏன் அவங்க வந்தோம்னு சொல்லி எனக்கு அவங்களோட ஏசிட்டு இருப்பான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பழனி சாப்பிட்டு போடா அப்படிங்கிறாங்க. அக்கா வீட்டில் தங்கமயில் சமையல் தான், தங்கமயில் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருக்கா, செமையாக வச்சுருக்கா, அதை நான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிடா, அந்த சரவணன் பாட்டு நல்லா சமைக்காளா அப்படிங்கிறாங்க. எல்லா வேலையும் அந்த பிள்ளை தான் பார்க்கு அப்படின்ட்டு போகிறாரு. பரவாயில்லையே, கோமதி கொடுத்து வச்சவா தான், வந்த மூத்த மருமகன் நல்லா பார்த்துக்கிடுதா அப்படிங்கிறாங்க. நம்ம ராஜி மட்டும் குறைஞ்சவளா, காலையில் எழுந்துச்சி முத்தம்லாம் தொளிக்கா வைக்கா, நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட அந்த வேலை செஞ்சதில்லை, இப்போ பார்த்தீங்களா அங்கே காலையிலே எழுந்துச்சி முத்தம் தொளிக்கா வைக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜி பாட்டி சொல்கிறாங்க, அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல அடி, ஆசை வந்துடும்ல, அவன் புருஷன் பேர்லேயே டியூஷன் வச்சுருக்கா, அவள் பேர்லையும் சேர்த்து இணைச்சி வச்சுருக்கா, இது பார்க்கவே சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ராஜி அம்மா வராங்க. என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, உன் மோவா டியூஷன் எடுக்கிற அழகாக தான் நான் சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன ராஜி டியூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. போர்டை பார்க்குறாங்க, போர்டை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆமாம், படிக்க வச்சதுக்கு என் பிள்ளை ஏதாவது செய்யணும்ல, படித்தவங்க ஏதாவது இப்போ தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, அதுக்கு தானே படிக்க வைக்கிறது அப்படிங்கிறாங்க. உன் மோவா உன் முன்னாடியே நல்லா இருக்கா, அதை நீ பார்த்துக்க. 2 ரூபா காசு உழைச்சி தான் புருஷன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கா. படிக்கும் போதே தான் புருஷன் வேலை பார்த்து வீட்டில் கொண்டு செலவு கொடுக்கார வைக்கார, நம்மளும் அவருக்கு எந்த சப்போர்ட்டை பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளை பண்ணுது அப்படிங்கிறாங்க. உடனே இதை பார்த்தோன்னே ராஜம்மா சிரிக்கிறாங்க. ஆமாத்த, ராஜ் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கும்போது அந்த வீட்டை எதிரி வீடாகவே நினச்சிட்ருப்பா, இப்போ அங்கே போனப்போ ரொம்பவே மாற்றாலாத்த அப்படிங்கிறாங்க. ஆமாடி, ஆனால் அந்த நகையை மட்டும் இவங்க தொலைக்காமல் இருந்திருக்கலாம், தொலைக்காமல் இருந்தான்னா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருப்பா. சரி, அவங்க 2 பேருக்குள்ள அவங்களுக்குள்ள நகை அவங்க தொலைச்சாலும் சரி தான், தொலைக்கலாலும் சரி தான். ஏன்னா நீனும் சும்மியாக விட்ட அந்த கல்யாண வீட்டில் வெறுங்கலத்தோட இருக்கக்கூடாதுன்னு உன் நகையெல்லாம் கொடுத்துருக்க. சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்தால் நல்லது தான் அப்படின்ட்டு இருக்காங்க.
இந்த நேரத்தில் முத்துவேலும் சக்திவேலும் வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன எல்லோரும் வாசல்ல நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சும்மா தான் அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, என்ன இது இவங்களுக்கு இதே வேலைண்ணே, இங்கேருந்து அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்ருப்பாங்க. இவங்க கோமதி அங்கே இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு இங்கே அம்மாவுக்கு இது எல்லா தகவலும் தெரியணும். இவங்க 2 பேரும் அவங்களுக்கு சப்போர்ட்டு அப்படிங்கிறாங்க. ஏய் நாங்கள் ஏற்கனவே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதாங்க, தபால்காரன் காலையிலே ஒரு தபால்னு கத்துற மாதிரி இருந்துச்சு, அதான் சவுண்டு கேட்க ஆளை காங்கலேன்னு பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த தபாலை அவனும் வாங்கியிருப்பானுவ, எதிர் வீட்டுக்காரனும் அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் பொண்டாட்டி சொல்கிறாங்க, எது செஞ்சாலும் எதிர் வீட்டுக்காரன் தான் செய்கிறாங்களா, இப்படிலாம் பேசாதீங்க, தெரியாமல் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி வீட்டுக்குள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் பஞ்சாதி கேட்குறாங்க, வீட்டு வாசல் நிற்கிறதுக்கும் அதிகாரம் இல்லையா அப்படிங்கிறாங்க. வீட்டு வாசல் நிற்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, வீட்டு வாசல் நின்றுட்டா ஏற்ற வீட்டை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, உள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. ராஜம்மா சிரிச்சிட்டே இருக்காங்க. நேராக ஏன் சிரிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க உங்கள் பொண்ணு டியூஷன் ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் பொண்ணே கிடையாது, அப்புறம் என்ன டியூஷன் ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. எதிர்த்த வீட்டில் போட பாருங்கள், அவன் பேரையும் புருஷ பேரையும் சேர்த்து டியூஷன் சென்டர் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் அங்கேயாச்சும் என் மாமா வருமானம் வரலன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா, அவள் பற்றி தான் அப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் இல்லை, அவள் படிச்சிருக்கா, 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அதை செய்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சும்மையாவது வெளியே போகிற மாதிரி பார்க்குறாரு. அங்கே போர்டு இருக்குது. இதை பார்த்தோன்னா மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாரு. பரவாயில்ல நம்ம பொண்ணு படித்த பொண்ணு 4 பேருக்கு நல்லது செய்வானா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோன்னே புல்டப்பாக காட்டிக்கிறாங்க தானே. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலுக்கு ஒரே சிந்தனையாக இருக்குது. அம்மா வேறு சொன்னாங்களே, இந்த வீட்டில் யார் யார் என்ன எப்படி இருக்காங்க, அவங்க மைனஸ் பூரா தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு நாளைக்கு பிரச்சனை வராதுன்னு சொன்னாங்களே. நம்ம வேறு பித்தளை நகையை தங்க நகைன்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அதை என்றைக்கு ரோசி பார்க்க போகிறாங்களோ, என்றைக்கு தெரிய போதோன்னு தெரியல. அம்மா வேறு விருந்துக்கு சித்தி வீட்டுக்கு போகும்போது அதை நகையோடு போகணும், அதை நான் கலட்டி பேங்கில் வச்சு லாக்கரில் வச்சேன்னு சொன்ன மாதிரி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லணுன்னாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. சரி அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம விருந்துக்கு போகிறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம ராஜ்யை பற்றி விசாரிச்சிருமா அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜ்யை பற்றி யார்கிட்ட கேட்கலாம்? சரி கதிரும் அத்தையும் தானே ஒழுங்காக பேச மாட்டேங்காங்க, முதல்ல அத்தைகிட்ட கேட்போம், நம்ம விருந்துக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன செய்கிறாங்கன்னா கோமேட்டு கேட்குறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் பசங்க 2 பேரும் உங்களை எந்த கருத்தும் கேட்காம கல்யாணம் பண்ணிட்டாங்களா, அதை நினச்சி நீங்கள் என்ன நினைக்கிங்க அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏன் நினைக்க போகிறேன், அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க, அவங்க நல்லா இருக்கட்டும் தானே நினைக்கணும், பெற்ற தாய் அப்படி தான் நினைப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை அவங்களுக்கு நீங்கள் சீராட்டி பாராட்டி படிக்க வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி பண்ணணும், ட்ரெஸ்ஸிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து வச்சா அவங்கவுங்க சௌரியத்துக்கு கல்யாணம் என்ன அத்தை அர்த்தம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா பண்ணிட்டாங்க, இன்னும் அரசி கல்யாணம் தான் இருக்குது, அரசி கல்யாணத்துக்கு நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நீங்கள் அதை அப்படி விட்டுருக்கக்கூடாது, நீங்கள் வீட்டில் செத்துருக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைத்த லவ் மேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்க சௌரியத்துக்கு பண்ணிட்டாங்களே, வெளியில் இருக்கட்டும்னு விட்டுருக்கணும், அப்போ தான் நம்மளோட அருமை தெரிஞ்சிருக்கும் நான்லாம் எதுக்கு லவ் மேரேஜ்லாம் பண்ணலை, அதை பற்றி யோசிக்கலை, எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அவமானம் ஆகிடக்கூடாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நானே வீட்டிலே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே மீனா வந்துடுறாங்க. மீனா என்ன பேச்சு நடக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணதை பற்றி தான் தங்கமேல் சொல்கிறா, கரெக்டாக தான் சொல்கிறா, அவங்க விருப்பத்தில் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை அதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கு செந்தியில் பிடிச்சிருந்துச்சி, நான் அவங்க வீட்டில் சொல்ல சொன்னேன், அவர் பயந்துக்கிட்டு சொல்லலை, இது நான் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா அது இருக்கட்டும், நீங்கள் எப்படி கல்யாணம் முடிச்சிங்க, லவ் மேரேஜ் பிடிச்சிங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு பெரிய காதல் கதை அப்படின்னு சொல்லி நடந்த கதையெல்லாம் ரொம்ப சிரித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டால் தங்கமேல் இதில் ஒரு பாயிண்ட்டும் கிடைக்கலையே, மீனாவை ஒன்றும் செய்ய முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீங்கள் லவ் பண்ணி வரும்போது எத்தனை பொண்ணு நகை போட்டிருந்தீங்க அப்படிங்கிறாங்க. லவ் பண்ணிட்டு வரும்போது நகையை அள்ளி போட்டால் வருவாங்க, ஒரு செயின் போட்டிருந்தேன், ஒரு கம்மல் போட்டிருந்தேன், அப்படியே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி உங்கள் அப்பா இவ்வளோ வசதியாக இருக்காங்க, செந்தில் மாமா படிக்கலை, அதனால் அவரை கட்டினீங்களும் உங்கள் வீட்டில் ஒன்றும் சொல்லலையா அப்படிங்கிறாங்க. யார் லவ் பண்ணாலும் எந்த வீட்லையும் ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் ஏற்றுக்கல, பணம் வசதின்னு சொன்னாங்க, எனக்கு என் வீட்டுக்காரர் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க வந்ததெல்லாம் சரி தான், நீங்கள் மட்டும் வீட்டில் எங்களை சேர்த்துக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா மீனாவுக்கு சரியான கடுப்பாகுது. என்ன தங்கமேல் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ நாங்கள் எங்கே போவோம் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு தனியாக இருக்க தெரியாதா, இந்த மாமாவும் அத்தையும் உங்களை உள்ளே சேர்த்துக்கூடாது, சேர்க்க போய் தானே இந்த கதிருக்கும் வீட்டுக்காருக்கும் அருமை தெரில அப்படிங்கிறாங்க.
உடனே கோமதி, ஏன் தங்கமயில் இப்போ அதெல்லாம் பேசிகிட்ருக்க, நடந்து முடிஞ்சதை பேசி என்ன போகுது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில், நீங்கள் பேசுறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா, நீங்கள் ஏன் இப்போயும் பேசுகிறீங்க, சொன்ன மாதிரி அர்த்தம் சொன்ன மாதிரி இப்போயும் பேசி என்ன போகுது, அவங்க எங்களாம் எங்கள் மாமா வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்கன்னா இங்கே இருக்கோம், அப்புறம் நீங்கள் ஏன் அதையும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி அது இருக்கட்டும், ராஜிக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் விரும்பினாங்க, எங்களை மாதிரி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, அது இல்லை, நான் விசாரித்தேன், இந்த ராஜியும் கதிரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பேசிக்கிட்ட மாதிரியே தெரியல, தள்ளி தள்ளி நிற்கிறாங்க. அத்தைக்கிட்டேயும் சரியாக பேச மாட்றாங்க. ஆனால் அத்தைக்கு வந்து புரியுது, ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து மரியாதை கொடுக்காம இவங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க, அதனால் பேசக்கூடாதுன்னு அத்தை பேசலை. இப்போ கடைசியாக தான் பேசினாங்க, அதான் கூட நான் கவனித்தேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீ கவனிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை மீட்டிங் ஓவரு, வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இருங்க ராஜி, இருங்க மீனா, நான் தான் சாப்பாடு வைக்கிறேன், ராஜி வரதுக்குள்ளே அவளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு என்ன மேல் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த வீட்டில் யார் யார் என்ன டைப்பு எப்படி கல்யாணம் முடிஞ்சாங்க என்ன விஷயம் தெரிஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு. நான் தானே மூத்த மருமக, நாளைக்கு எனக்கு யூஸ் ஆகும்ல, இந்த வீட்டில் யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி நினைக்காங்க, ஆகா இவள் போகிற போக பார்த்தா ராஜிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க தான் வந்து மீனாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் தங்கமயிலையும் தனியாக பேச விட்டா சரியாக வராது. சரி சரி மீனா வா, நாங்கள் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. தங்கமயில் சாப்பாடு வை அப்படிங்கிறாங்க. சாப்பாடு எடுக்கிறது உள்ளே போகிறாங்க கிச்சனுக்கு. மீனா, நீ தயவு செய்து இந்த தங்கமயில்கிட்ட சொல்லிடாத நான் தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் சொல்லிடாதீங்க, நானும் வந்தோன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அவன் வந்து எதுக்கு இந்த கல்யாணத்தை விசாரிக்காங்கன்னு தெரியல, ஆனால் தங்கமயில் பண்ணுறது எல்லாமே சரியாகவே இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. நீங்கள் அதான் சொன்னேன், அந்த தங்கமயிலை கல்யாணம் முடி விசாரிச்சுக்கிட்டு வந்தான்னு சொன்னேன், கேட்கல. அவன் நல்லவளா தாண்டி இருக்கா, காலையில் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் செய்கிறா, எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கிறா. அப்படி அத்தை, முடிஞ்சு போன சண்டையெல்லாம் இழுக்கிறாங்க. அது போக கதிருக்கும் மாமாவுக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம், அதுலேயும் கிண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அதை வந்து நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் சமரசப்படுத்தலை அப்படின்னா அது வேறு மாதிரி போயிருக்கும். தங்கமயிலுக்கெலாம் தேவையில்லாத வேலை தானே. இந்த வீட்டில் 3 மருமக இருக்காங்க, அவங்கவுங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். ஓவராக ஆடினா எப்படி அப்படிங்கிறாங்க. எனக்கும் அவன் மேலே கடுப்பாக தாண்டி இருக்குது. பாரு, என் பையன் சிரவனை மதியம் சாப்பிடுவான்னா வீட்டுக்கு வந்துடுவான். சரி, உன் புருஷனுக்கு சோறு தான் கொண்டு போகிறியா, கொண்டு போ. ஆனால் மாமனையா ரொம்ப ஓவர் ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன். இவரும் கோவப்படுவாருன்னு பார்த்தா இவர் வந்து ஆட்டோவுக்கு போய்ட்டு வாங்கன்னு காசு கொடுக்காரு. சாப்பாடு விலையே வந்து கடையில் சாப்பிட்டா என் பையன் 200 சாப்பிட்ருவான், இவன் 300 ஆட்டோவுக்கு போய்ட்டு வரா. கேட்டால் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு இவளும் பேசுகிறா அப்படிங்கிறாங்க கோமதி. அத்தை, உங்களுக்கு பிடிக்குமே நாட்டுக்கோழி குழம்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, எனக்கு பிடிக்குன்னு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் இதை விசாரிச்சுட்டேன், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி நான் என் வீட்டுக்காரர் சரவணன்ட்ட கேட்டேன். அவர் தான் மாமா தான் சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு நாட்டுக்கோழின்னா ரொம்ப பிடிக்கும், மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதான் சமைச்சேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, பார்த்து பார்த்து சமைக்கிறியே அப்படிங்கிறாங்க. மீனா, உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி தான் பிடிக்குமா, ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த குழம்பு தான் சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும் தங்கமயில் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு வந்து நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிடும்போது பார்த்தேன், அந்த கோழிக்கறி சாப்பிடும்போது கூட நீங்கள் வந்து குழம்பா தான் சாப்பிட்டீங்க, கறியே எடுத்துக்கல அப்படிங்கிறாங்க. ஓ, இவ்வளோ நோட் பண்ணுதியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரிக்கா, சரி தங்கமயிலக்கா, நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்களா இல்லை நாங்களே போட்டுக்கிட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தான் பரிமாறுவேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி, வழக்கம் வேலையை ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. என்னது சொன்னேன் மீனா அப்படிங்கிறாங்க. அக்காவை நான் ஒன்றுமே சொல்லலைக்கா, நீங்கள் வைங்கக்கா அப்படிங்கிறாங்க. அதனால் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க, ராஜி வந்துடுறாங்க. ஆகா, ராஜியை பற்றி விசாரிக்கலாம்னு பார்த்தா ராஜி வந்துட்டாலே, இனிமேல் மீனாட்டியோ யார்ட்டையோ கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி சாப்பிடுதியா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, நீ நேரத்தோடு வந்துட்டு மதியம் அங்கே சாப்பிட்ருக்க மாட்டோம், உட்காரு சாப்பிடுவோம், நாட்டுக்கோழி குழம்பு தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அப்படி ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்றாங்க. அத்தை, சொந்த மருமகனோன்னு அவங்களுக்கு ஊட்டி விட்றீங்க, அப்போ எனக்கெலாம் ஊட்டி விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. நீனும் எனக்கு சொந்த மருமக மாதிரி தானே அப்படின்னு ஊட்டி விட்றாங்க. இவங்கள 2 பேரையும் பார்த்துட்டு, ஆகா நம்ம அத்தை கோமதி அவங்களும் 2 பேரும் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அத்தை நானும் உங்கள் மருமக தானே, ஆமாம்மா நீனும் மூத்த மருமக தான்மா, நீனும் ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுருந்தாங்க. அத்தை, உங்கள் கையால் சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப ஐஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா. உடனே என்ன குழம்பு ஆறிடுச்சோ அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நான் சூடு பண்ணி கொண்டாரேன் அப்படின்னு சொல்லி நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அக்கா நீங்கள் குமைக்கிறீங்கன்னு கூட தெரியாமல் தங்கமயில் அக்கா போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நீ தயவுசெய்து தங்கமயில்னு கூப்பிட்றாத, என்னை ஏன் அக்கான்னு கூப்பிடலம்பாங்க, நான் தான் அந்த வீட்டு மூத்த மருமகம்பாங்க, அதுபோக எனக்கு 3 வயசு மூத்தவங்க, உனக்கு 6 வயசு மூத்தவங்க, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி பையன் சொல்கிறாங்க, ராஜி நீ எப்படி இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வந்த, எது முடிச்சு வந்தேன்னு சொல்லி அவள் வந்து
ஒவ்வொருத்தட்டையாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ராஜிக்கு பயங்கர கடுப்பாகுது. என்னைய ஏன் அத்தை கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலம்மா, இந்த வீட்டில் உள்ளவங்க யார் யார் எப்படி டைப்பில் இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வந்தாங்க, அவங்ககிட்ட எப்படி நடக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை விசாரிச்சுட்டு கிடக்கா. எங்ககிட்டேயும் விசாரித்தான். நாங்கள் வந்து ஒரு மாதிரி திசை போட்டிருக்கு, நீ எதுவும் கேட்டாலும் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. நான் ஏன் சொல்ல போகிறேன், என்கிட்ட கேட்கட்டும், அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி ராஜி எதுவும் சண்டை கண்டை போட்டுறாடி அப்படிங்கிறம்மா. சண்டைலாம் போட மாட்டேன், அதுக்கு ஒரே ஒரு பூசை மட்டும் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஏய் நீ கதிர் பொண்டாட்டினோன்னே கதிர் மாதிரியே பண்ணணும்னு நினைக்கியோ அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார் ஸ்டைலில் வேணால் உனக்கு ஒரு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உன்னை மீனா சொல்கிறாங்க, எனக்கும் சேர்த்து கொடு ராஜி அப்படிங்கிறாங்க. ஏய் ராஜி, நீ என்ன ஏற்றி விடுத ராஜி, நீ என்ன மீனா ராஜி ஏற்றி விடுத அப்படிங்கிறாங்க. இல்லை கரெக்டாக தான் சொல்கிறேன், அவங்க பேசும்போது எனக்கே கடுப்பாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன்னு தெரியுது. அதுக்கு நீங்கள் எவ்வளோ நகை போட்டு வந்தீங்க, எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க, கல்யாணம் முடிச்சு வரும்போது மாமா உங்களை ஏற்றுக்கூட என்ன செஞ்சுருப்பீங்க, இதெல்லாம் யோசனை பண்ணியா காதல் பண்ணுவாங்க. இப்போ 2 பேரும் மனசும் பிடிச்சிருக்கு, பெற்றவங்க விருப்பங்களான்னு கேட்பாங்க, இல்லை அவங்கவுங்க வாழ்க்கையை அமைப்பாங்க. இதுதானே எல்லோரும் செய்யக்கூடியது. இது என்னமோ அந்த பொண்ணு வந்து அப்பா அம்மா வந்து தலை குனிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க காதலே பண்ணலையாம். பல பேர் வந்து அவங்களுக்கு காதலை சொன்னாங்களாம். ஆனால் அப்பா அம்மா காமிக்கிற மாப்பிள்ளை தான் கெட்டுவன்னு இருந்தாங்களாம். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, நானும் அப்படி தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நீ அப்படி இருக்கு வேடி திருச்செந்தூரில் போய் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அதனால் ராஜி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அத்தை என்னத்தை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் அப்படின்றாங்க. உடனே தங்கமயில் வந்து பேச்சை குறைச்சிடுறாங்க. இன்னும் மீனா இதை சாப்பிடுங்க ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒத்துங்க நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஹீட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் இதை கோழி குழம்பு ஊற்றுறாங்க. அதனால் சாப்பிட்றாங்க. அத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு நல்லெண்ணெயில் சாப்பிட்டதுக்கு ரொம்ப உசுப்பேத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சீக்கிரம் பேரம்பேத்தியில் பற்றி தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் ரொம்ப வெக்கப்படுதாங்க. அக்கா தங்கமேல் அக்கா பொதுவாக தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த வீட்டுக்கு நான் தானே மூத்த மருமக, நான் தானே சீக்கிரம் குழந்தை உண்டாகணும் அப்படிங்கிறாங்க. இதுலேயும் சீனியாரிட்டியா அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னக்கா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்காங்க. ராஜி விட்டுரு தெளிவார் இந்த பார்ட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை காமிக்காங்க. உடனே ரொம்பவே வைக்கப்பட்டுட்டு கோமதி கிளம்பி போகிறாங்க. மருமக்கமாக பூராமே வித்தியாசமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொன்ன தங்கமேல் சொல்கிறாங்க. ராஜி உனக்கு கல்யாணம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க தேதியை சொல்கிறாங்க. மீனா உனக்கு எவ்வளோ நாள் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு எவ்வளோ நாளுங்கிறாங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு கம்மியாக தான் ஆச்சு. ஏன் இன்னும் உங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகலை, ஏன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா உடம்புல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜியும் மீனாவும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இந்த ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தோன்னா இன்னும் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இப்படி கேட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமேல் இப்படி கேட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, எனக்கு வந்து சீக்கிரம் குழந்தை வளர்த்துருவேனுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகிட்டேன், இவங்களுக்கு இன்னும் குழந்தை உண்டாகலையா தான் கேட்குறேன். இவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணவங்க, விரும்பி கட்டிக்கிட்டவங்க, இவங்களுக்கு சீக்கிரம் குழந்தையானா தான் நல்லது. ஏற்கனவே இந்த வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லி மாமாவுக்கும் உங்களுக்கும் கோபம் இருக்கும், அதை ஆற்றணும் அப்படின்னா எங்கள் சீக்கிரம் குழந்தை பார்த்தா தானே நீங்கள் மன்னிப்பீங்க அப்படிங்கிறாங்க. நானும் தப்பாக நினைக்கலையே அப்படிங்க. இல்லை உங்கள் மனசுக்கு நீங்கள் தப்பாக நினைப்பீங்க, நினைக்காமல் எப்படி இருப்பீங்க, உங்களை எதிர்த்து தானே இவங்க கல்யாணம் முடிச்சிருக்காங்க, நீங்கள் நியாயப்படி இவங்க மேலே கோவப்படத்தானே செய்யணும், அப்படி இப்படி ஏற்றி விடுதாங்க. இதை பார்த்தோன்னே ராஜிக்கும் மீனாவுக்கும் பயங்கர கடுப்பாக இருக்குது. என்னடா இவா நடக்காத ஒன்றெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, வராத பிரச்சனையை வர வச்சுருவா போலேன்னு சொல்லிட்டு, அத்தை நீங்கள் மறுபடியும் போய் ரெஸ்ட் எடுங்க நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. என்ன இவங்க உடனே ஓடிட்டாங்க. சரி ராஜை பற்றி எப்படியா பேசி தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அப்படின்ட்டு போகிறாங்க. இவெல்லாம் வரான்னு சொல்லிட்டு கதவை அடைக்காங்க. ராஜி உன்னையை தான் பார்க்க வந்திருக்கேன், கதவை தர அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு காலேஜ் போய்ட்டு வந்து கொஞ்சம் அசதியாக இருக்க, கொஞ்சம் படுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சாயந்தரம் டியூஷன் எடுப்பல, அதுக்கு முன்னாடி உன்ட்ட ஒரு கதை கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை நீனும் கதிர் எப்படி லவ் பண்ணீங்க, எது வீட்டில் இருந்தீங்க, உங்கள் வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஆகாது, எப்படி பார்த்துக்கிட்டீங்க, என்ன செஞ்சீங்க, எங்கே கல்யாணம் முடிச்சிங்க, ஏது விவரம், யார் உங்களுக்கு முடிச்சு வச்சா, எல்லாத்தையும் கேட்காங்க. அக்கா அதெல்லாம் ஒரு கதை முடிஞ்சு போச்சு, அதையும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனாட்ட கேட்டால் அவங்க வரியாக சொன்னாங்க, நீனும் ஏதாவது சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. அக்கா என் காதல் கதை சொல்லுற அளவுக்கு பெரிய காதல் கதை எதுவும் இல்லைக்கா, எனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சி கட்டிட்டேன் அவ்வளோதாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கதிர் வந்துடுறாரு. கதிர் வந்தோடனே இவங்க ஏன் நம்ம காதல் கதையை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்தோடனே தங்கமயில் பீட்டர் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே அவங்க என்ன கேட்டாங்க அவன்ட்ட அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி கல்யாணம் முடிச்சோன்னு சொல்லி கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீ சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. சொல்லலை அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, அவங்க யார் எப்படி கல்யாணம் முடிச்சு இவங்களுக்கு என்ன, காதல் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அதை விட வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சிரிக்கிறாங்க.
இல்லை அவங்க எப்படி கல்யாணம் முடிஞ்சுச்சு, கல்யாண ஃபோட்டோ வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம அன்றைக்கி நிலைமையில் ஃபோட்டோவாக எடுக்க முடிஞ்சுச்சு. எந்த சூழ்நிலையில் கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கும் தெரியும், மீனா அக்காளுக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் அப்படியே எழுந்திரிச்சி போய் டைனிங் டேபிளில் போய் உட்கார்றாரு. உடனே ராஜி வராங்க. சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இவ்வளோ நேரத்துக்கு சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி தான் நீங்களும் டிஃபன் கொண்டு போகலான்னு நான் பார்த்தேன், மதியம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் ராஜி அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நாட்டுக்கோழி குழம்பு உடம்புக்கு நல்லது, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கோம். ராஜி நீ துறப்போ, நான் வைக்கிறேன், குழந்தனாரே நான் தான் சாப்பாடு வைக்கணும், என்ன ராஜி வைக்கக்கூடாது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த மீனாவுக்கு எரிச்சல் ஆகுது. என்ன தங்கமயில் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் புருஷனுக்கு வந்து ராஜி வைக்கா, இதில் என்ன தப்பு இருக்குது, அதை நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இல்லை சமையல் பண்ணது நான் தானே வைக்கணும், ராஜி ஒன்றுமே செய்யாமல் தான் சமையல் பண்ண மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு உடம்புக்கு நல்லதுன்னு கொடுத்தா எப்படி, தம்பி என்ன நினைப்பார், அண்ணி ஒன்றுமே செய்யலை, என் வீட்டுக்காரர் செஞ்சுருக்கான்னு நினைக்க மாட்டார், நான் தான் தம்பி செஞ்சேன் இந்த சமையல், ருசியாக இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ருசியாக இருக்க அண்ணி அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி மனசை இப்படிலாம் கஷ்டப்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு, ராஜி நீங்கள் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மீனாட்டையும் கேட்குறாங்க, தங்கமயில்ட்டையும் கேட்குறாங்க. உடனே ஆமாம் தம்பி சாப்பிட்டேன் அப்படி இப்படின்ட்டு பேசுகிறாங்க. சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாதியிலே எந்திரிக்காரு. உடனே தங்கமயில்கிட்ட கேட்குறாங்க தங்கமயில் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா, அவங்க புருஷனுக்கு வந்து பொண்டாட்டி வந்து பந்தி வைக்கணும்னு நினைக்கா, அவள் வைக்கும்போது ஏன் நீங்கள் அவன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த தம்பிக்கு வந்து நான் சமைச்சேன்னு தெரியாமல் போயிரும்ல, அதான் சமைக்கலான்னு நான் தான் வைக்கிறேன்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ விளம்பரத்துக்கு தான் அப்போ சமைக்கிறீங்க அப்படிங்க. இல்லை மீனா, நான் நல்லா சமைக்கிறேன்னு தெரியணும்ல, எனக்கு ஒரு பாராட்டுனா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ல, அது தம்பியும் அண்ணியும் நல்லா சமைச்சு தராங்கன்னு நினைப்பாங்களா, அதனால தான் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நல்லா சமைக்கிறாங்கன்னு நினைக்கணும், ஆனால் ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒன்றா அன்பாக சந்தோஷமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. மனசுக்குள்ளே நினைக்காங்க தங்கமயில், இந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த மருமகன், நான் தான் சீக்கிரம் குழந்தை பார்க்கணும், உங்களுக்கு குழந்தையே இருக்கக்கூடாது, இந்த சொத்து எல்லாமே எனக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு நான் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும், நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, ஏன்னா இல்லை நீங்கள் என்ன நினச்சிட்டு போங்க, இந்த குடும்ப சொத்தாக இருந்தாலும் சரி தான், இந்த வீட்டு மரியாதை இருந்தாலும் சரி தான், அது எனக்கு மட்டும்தான் வரணும், எனக்கு என் புருஷனுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் மனசுக்குள்ளே நினைக்காங்க. உடனே மீனா வந்து ராஜியை கூப்பிட்றாங்க. ராஜி கவலைப்படாத, நீனும் உன் புருஷன்கிட்ட நெருங்கி போகணுன்னு நினைக்க, ஏதோ ஒரு வகையில் வந்து விலகி போயிட்டு இருந்தான் முன்னாடி, இப்போ நீங்கள் 2 பேருமே நெருங்கி வரும்போது தங்கமயில் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கா, முட்டுக்கட்டையை நம்ம நகட்டினா தான் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ஏக்கா ஒரே போட்டுட்டுமாக்கா அப்படிங்கிறாங்க. அப்படி எதுவும் செஞ்சிடாதடி அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா கடுப்பாக இருக்குது, அவரே வந்து காலேஜ் போயிட்டு சாப்பிடாமல் வந்திருக்காரு, நானும் சரி கொஞ்சம் அவர் சாப்பாடு வச்சு கொடுப்போம், பக்கத்தில் நின்றா கொஞ்சம் சாப்பிடுவார்னு பார்த்தா நான் சாப்பாடு வைக்கக்கூடாது, அவள் தான் வைக்கணுங்கிறா, அவரும் பாதியில் எழுந்திரிச்சு போயிட்டார், என்கிட்ட அவர் சரியாக பேசாட்டும் கூட நான் வச்ச சாப்பாடை மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாருக்கா அப்படிங்கிறாங்க. புரியுது உங்கள் காதல் எனக்கு புரியுது, அவங்களுக்கு புரியலையே அப்படிங்கிறாங்க. உன்ட்ட எதுவும் கேட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா ரூமுக்கே வந்து எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, ஏது கல்யாணம் பண்ணீங்க, உங்களுக்கும் கதிருக்கும் தான் பிடிக்காதாம, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சூழ்நிலையில் சொல்கிறாங்க, நீ ராஜி இன்னும் அவள் இது சம்மந்தமாக கேட்டானா நீ வந்து மூத்த மருமகன்னு பார்க்காத, உன் ஸ்டைலில் ஒன்று விடு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரு குடும்பம் கொடுத்துரு, அது என்ன அவரே ஒரு பர்சனல் வாழ்க்கையில் தலையிடுறது, புருஷன் பொண்டாட்டி பந்தி வச்சுட்டு இருக்கும்போது நாளைக்கு வந்து வைக்கக்கூடாதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே செந்தில் வராங்க. அப்போ மீனா ஏங்க கடைக்கா போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் கடைக்கு தான் போவேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தானே போவீங்க அப்படிங்கிற. ஆமாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இனிமேல் தான் சாப்பிட்ணும், நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது, அதுவும் உங்கள் தங்கமயில் அண்ணி வச்சது அப்படிங்கிறாங்க. யார் வச்சானா மீனா, நல்லா இருந்தால் சரி தான் அப்படிங்கிறாங்க. தம்பி நான் தான் வச்சேன், வாங்க உங்களுக்கு பந்தி வைக்கேன் அப்படிங்கிறாங்க. அவங்க பொண்டாட்டி நான் இருக்கேன், நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நானே வைக்கிறேனே மீனா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஏங்க சமையல் பண்ணது இவங்க தான் சரிங்களா, அதில் ருசியாக இருந்தாலும் பேரும் போகணும் இவங்களுக்கு தான் சரியா, இவங்க தான் பார்த்து வச்சுருக்காங்க, அதனால் அன்பும் பாசமும் இவங்களுக்கு தான், ஆனால் அவங்க பொண்டாட்டி, அதனால் உங்களுக்கு நான் சாப்பாடு வச்சு தரேன் சரிங்களா, இவ்வளோ தான், போய்ட்டு வரீங்களா தங்கமயில் அப்படிங்கிறீங்க. சரி தம்பி நான் போய்ட்டு வரேன், வீணா வைங்க, உங்களுக்கு முடியலன்னா கூப்பிடுங்க, நான் தம்பிக்கு சாப்பாடு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே செந்திலுக்கு பயங்கர சிரிப்பாக இருக்குது. உடனே அவங்க போனோன்னே கேட்குறாங்க, என்ன மீனா இந்த மண்ணி இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காங்க செந்தில், ரொம்ப கடுப்பாக இருக்குது, என்னையும் ராஜியும் வச்சு செய்கிறாங்க, எப்படி நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. நம்மளையுமா கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. கொலையாக கொள்கிறாங்க, இப்படி கேட்டு கிடக்காங்க சரியா, இந்த வீட்டில் வந்து நீங்கள் விசாரித்து கட்டினீங்களா விசாரிக்காமல் கட்டினீங்களா தெரியாது,
இப்படி ஒரு பொண்ணை கட்டி வச்சிட்டீங்க. இப்போ உங்கள் அப்பாவும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுதாரு. எனக்கு வந்த மருமகளே தங்க மக மாதிரி மருமகளே கிடையாதுன்னுங்க. நாங்கள்லாம் ஒன்றுமே செய்யாத மாதிரி பேசுகிறாங்க. அவர் காலில் அடிபட்டு வரும்போது ராஜா இருந்தாலும் நானாக இருந்தாலும் பெற்ற தாப்பு மாதிரி மருந்து வச்சு கட்டிலாம் விட்டோம். அதெல்லாம் அவர் நினைக்க மாட்டுறாரு. இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு வகையில் நடிக்குது, அது மட்டும் தெரியுது அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறா, அப்படிலாம் இருக்காது, அவங்க இயல்பாக இருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரிலாம் நான் இருக்க முடியாது. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று படுதுங்க, அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க. சரவண மாமாவுக்கு சாப்பாடுங்கிறது கொண்டு போனாங்க. அப்போ கூட அட்ரஸ் தெரியுமான்னு கேட்கும்போது நான் போயிருக்கேன் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அவன் புருஷன் எங்கே வேலை பார்க்குறான்னு கேட்டு வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. புருஷன் எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வைப்பாங்க தான், ஆனால் அந்த இடம் தெரிஞ்ச மாதிரி போக மாட்டாங்க நடந்து அப்படிங்கிறாங்க. நடந்து போனாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கே நடந்து போனாங்க? உங்கள் அப்பா ஆட்டோவில் அனுப்பி சாப்பாடு கொடுக்க வைக்காங்க. கடையில் சாப்பிட்டாலே சாப்பாடு விலை 200 ஆனால் இவங்க ஆட்டோவுக்கு போய்ட்டு வரதுக்கு மட்டும் 300 அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாம், 300 செலவு பண்ணி உங்கள் அண்ணி உங்கள் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. சரவணனுக்கே 12,000 தானே சம்பளம், அண்ணி வந்து 300 தானே ஆட்டோவில் போனால் அது கட்டாத அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுதா? தெரியாது. அவங்க வந்து புதுசாக கல்யாணம் முடிச்ச தம்பதி, அது வேறு மூத்த மருமகன். நாங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? இல்லை சமையல்கிட்ட தான் போக முடியுமா? எங்களுக்கு என்ன, சமைச்சி தராங்க, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சோ நல்லா இல்லையோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சி போக வேண்டியது தான், இதான் கடமை அப்படிங்கிறாங்க. உடனே டியூஷனுக்கு பசங்க பூரா வந்துடுறாங்க. உடனே டியூஷன் எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அக்காவும் உட்காந்துருக்காங்க. அக்கா நீங்கள் தான் பிஸியாக இருப்பேன்னு சொன்னீங்க, இன்றைக்கி எடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சாட்டர்டே சண்டே ஃப்ரீ தானே, 2 நாளைக்கு நான் கிளாஸ் எடுக்கேன், மீதி நாள் நீ எடு அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டிலே அதிகம் படித்தது வந்து தங்கமயில் அக்கா தான். அந்த அக்கா மட்டும் இங்கிலீஷ் எடுத்தாங்கன்னா செமையாக இருக்கும், டியூஷனுக்கு பேராயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சாரி தங்கமயிலா அப்படிங்கிறாங்க. இல்லை அக்கா வாங்கக்கா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை பசங்களாம் டியூஷன் பசங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோ காஃபி போடணுமா? இதே போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட போகிறாங்க. அக்கா அது இல்லை அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் கொண்டு வரணுமா? கொண்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. ஏக்கா அது இல்லை, இங்கே இவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐயோ இங்கிலீஷா, என்னக்கா இப்படி பேசுகிறீங்க? இல்லை அடுப்பில் ஏதோ வச்சேன் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு பிடிங்க கிளம்பிடுறாங்க. இவங்க என்ன படிப்பு சம்மந்தமாக ஏதாவது சொன்னாலே கிளம்புதாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசுகிறாங்க. எனக்கே டவுட்டாக தாங்க இருக்குது அந்த அக்கா படிச்சிருக்கான்னு சொல்லும்போது. அன்றைக்கி தபால்காரர் வந்தார். தபால்காரர் வரையில் வந்துட்டு இந்த அட்ரஸ் எங்கேம்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு இது படிக்க தெரில, நீங்களே படித்து எங்கேன்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற. ஆமாம், நம்ம அடுத்த தெருவை வந்து இங்கிலீஷில் போட்டுருந்துச்சி, அதை வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலன்னு இவங்க வந்து அதை சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு. படிக்க தெரில, இதை படித்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க, நீ இப்படி சொல்கிறே அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, ஒரு நாள் சோதனை ஓட்டம் பண்ணால் தெரிஞ்சிருங்கா அப்படிங்கிறாங்க. அப்படியா, அதான் நீ டியூஷன் எடுக்கும்போது நீங்களும் வாங்கக்கான்னு சொல்லும்போது பம்புனாளா? சரி இவளுக்கு இவ்வளோ மைனஸ் வச்சுக்கிட்டு எதுக்கு ஒன்றும் விசாரிச்சுட்டு கிடக்கா? உண்மையிலேயே படிச்சிருக்கோளா படிக்கலையா அப்படிங்களா? தெரிலக்கா, எங்கள் காலேஜில் படித்த பிள்ளை ஒரு பிள்ளை ஊரில் உள்ள பிள்ளை இருக்குது, அது சொன்னால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோனே அப்படின்னு சொல்லிட்டு இது பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி ஃப்ரெண்டு வந்து ராஜியை பார்க்க வராங்க. அப்போ ராஜி ஃப்ரெண்டுக்கிட்ட பையன் கேட்குறாங்க, தங்கமயில் நீங்கள் ராஜி கூட தான் படிக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கதிரும் எங்கள் காலேஜ் தான் படிக்கேன் அப்படிங்கிற. 2 பேரும் ஒரே காலேஜ் தான் படிக்காங்களா? ஆமாம். 2 பேர் பற்றி உனக்கு தெரியுமா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. இல்லை இவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணாங்க வச்சாலும் உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. காலேஜெலாம் 2 பேரும் எதிரும் புதிருமாக தான் இருப்பாங்க, ஆனால் எப்படி லவ் பண்ணாங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. தெரியலையா? அப்போ எப்படி ஒன்று சேர்ந்தாங்க வச்சாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவள் வேற ஒரு பையனை லவ் பண்ணாளா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி இப்படி கண்ணை காமிக்கிறாங்க. அவங்ககிட்ட எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அதான் மாற்றி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா? அவங்கள பற்றி எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே, அதான் அவன்கிட்ட கேட்டேன், உனக்கு தெரியாதோ அப்படின்றாங்க. அந்த சூழ்நிலையில் ராஜி வந்துடுறாங்க. ராஜி வரான், நான் கேட்டது தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரிக்கா நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ராஜிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. தங்கமயில் இப்படி கேட்டாங்க, நான் சமாளிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. நல்ல வேளை நீ புலம்பிடுவான்னு பார்த்தேன், தயவுசெய்து நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க டியூஷன் எடுக்கிறாங்க. நிறைய பசங்க வேர்த்து பூத்து போகிறாங்க. இதை பார்த்த பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பசங்க டியூஷன் படிக்க வராங்க. இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம வீட்டில் போதிய ஃபேனும் இல்லையா ஹாலில் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேருக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து சொன்னேன், ஃபேனை வந்து உடனே மாட்டுங்க அப்படிங்காங்க. உடனே ஒரு ஒயரிங் பண்ணுறவர் வந்து ஃபேனை பூராமே மாற்றி புதுசாக மாற்றிடுறாரு. மாற்றிட்டு கூட 2 ஃபேனும் போடுறாரு. உடனே ராஜி, இனிமேல் வேக்காது, என்ன ஒரு ஏர் கூலர் ஒன்று நீ டியூஷன் எடுக்கிற இடத்துல வாங்கி வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே
தங்கமயில் வராங்க. மாமா அதெல்லாம் எதுக்கு வீண் செலவு? அது பக்கத்தில் உட்காந்து ஒரு விசிறி வச்சு வீசினாலே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. செலவு மிச்சம் தானே மாமா, வேஸ்ட் தானே செலவு அப்படிங்கிறாங்க. தங்கமயில்னாலும் தங்கமயில் தான், நம்ம வீட்டுக்கு செலவு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ இது பண்பா சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, இவ்வளோ ஃபேன் இதுக்கே இவ்வளோ செலவு, எவ்வளோ செலவாயிருக்கும். கதிர் வந்து வெறும் ரூ. 6500 தான் வந்து மாதம் வீட்டுக்கு கொடுக்காரு. அதை வச்சு இந்த ஃபேன் கரண்ட்லாம் கட்ட முடியும், ஃபேனுக்கு வர கரண்ட் பில்லாம் கூட கட்டுறதுக்கு ஆகாது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அதுக்கு தான் என் வீட்டுக்காரர் வந்து கொடுக்குற பணம் காணாதுன்னு சொல்லி தான் நான் டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன் என் தங்கமயில், நீங்கள் வந்து எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அக்கான்னு கூப்பிட்டு என்ன தங்கமயில்னு பேசுகிறேன், நான் மூத்த மருமகா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிட்ட சொல்கிறாரு, தங்கமயில் சொல்லு தான் கரெக்டு, நீ அக்கான்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் கிராஸ் பண்ணி போனோன்னு கேட்குறாங்க, ஏன்க்கா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு தேவையான பணத்தை வேணும்னா மாமா கேட்பாங்க, இல்லை அத்தை கேட்பாங்க, என் வீட்டுக்காரன் நானும் எப்படியோ கொடுக்க போகிறோம், நீங்கள் ஏன் அதை வந்து உசுப்பேற்றிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தானே வீட்டு மூத்த மருமகன், நான் தானே ஞாபகப்படுத்தணும், இந்த வீட்டில் நான் தானே முக்கியமான ஆள் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி வந்துடுறாங்க. இந்த வீட்டில் 3 மருமக இருக்கோம் தங்கமயிலக்கா, அதனால் இங்கே வந்து நீங்களே எல்லா உரிமையும் எடுத்துக்கிறாதீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணவங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு உரிமையும் பாசமும் இருக்காது. நான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களாம், அதாவது என்னை விரும்பி வேணும்னு கட்டினவங்க இந்த குடும்பம், அதனால் வந்து எனக்கு இந்த குடும்பத்துக்கு எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் என்கிட்ட பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாக்காளுக்கு சரியான கடுப்பாயிருது. என்னடா இவன் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா, சரி ரைட்டு, இவளுக்கு ஒரு முச்சுப்புள்ளி வச்சு தான் சரி வரும். ராஜி, இந்த டியூஷன் முடிஞ்சிட்டா முடியலையா அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சரி, இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு பாயாசம் போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு பாயாசம் போட்டு அனுப்பிட வேண்டியதான், இனிமே இவன் என்ன நம்மளை விசாரிக்கிறது, இவன் யார் நம்ம விசாரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ஒரு உதவி செய்ய ராஜி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஊரில் ஒரு பிள்ளை அவங்களோட படிக்கின்னு சொல்லலாம், அந்த பிள்ளையை என்னைக்காவது வீட்டுக்கு கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. எதுக்குக்கா அப்படிங்கிறாங்க. இவன் என்ன நம்மளை விசாரிக்கிறது, நம்ம இவ்வளோ விசாரிச்சிருவான், இவன் யார் என்ன வரோம் எல்லா லட்சணம் தெரிஞ்சு போகும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா சூப்பர்க்கா, காலேஜில் வச்சு கேட்டாலும் சரி இருக்காது, நான் வீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு வரேன், நீங்கள் நாசுக்காக கேட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சரி 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 பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ராஜை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்க. ராஜை பற்றி உண்மை நல்லா தெரிஞ்சால் தான் வந்து நாங்களாக பண்ணால் நம்மளுக்கு உதவும். மீனா வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, அதனால் வந்து பெருசாக தெரியும். இந்த ராஜி வந்து இந்த வீட்டில் டம்மி பீஸாக இருந்தானா நம்ம அதோட பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வீட்டில் யாராவது இருக்கிற நேரத்தில் நம்ம வீட்டில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ராஜி வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே வெளியே கிளம்பிடுறாங்க. கோமதி கூட கோயிலுக்கு போயிடுறாங்க. ஆக இங்கே யாருமே இல்லை, ராஜி வீட்டுக்குள்ளே பூந்துட வேண்டியதான்னு சொல்லி ராஜி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ராஜி வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்தா நம்ம பாட்டி, வாமா வாமா சரணம் முன்னாடி எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. என்ன தெரியுமா அப்படிங்கிறாங்க. என் பேரனை தானே கட்டியிருக்க அப்படிங்கிறாங்க. பேரனை கட்டியிருக்கா அப்படிங்கிறாங்க. கோமதி என் மகா, அது என் பேரன், என்ன இவனும் என் அண்ணன் தம்பி பேச மாட்டேங்கானுவோ, அவள் காதல் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அத்தையே காதல் தான் கல்யாணம் தான் பண்ணாங்களா, ஆனால் சொந்தக்காரங்கன்னு தெரியும், இப்படின்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தெரியாமையாமல் இருப்பேன் அப்படி இல்லை, அவங்க அண்ணன் வீடுன்னு தெரியும், காதல் கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. அதனால தான் பேச மாட்டாங்க. அப்புறம் ஆச்சிட்டு நீங்கள் பேசவே மாட்டீங்களா எப்போவுமே அப்படிங்கிறாங்க. நான் என் பேசிட்டு எப்பவும் பேசுவேன், நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், என் பையங்களுக்கு தான் பிடிக்காது, அதனால் நாங்கள் நாசுக்காக தெரியாதவன் பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறனால தான் அவளுக்கு இவ்வளோ தும்புறா, சரி ரைட்டு, நீங்களும் அவங்களும் ஒழுங்காக பேசாத அளவுக்கு பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. சரி, ராஜி வந்து இந்த வீட்டில் இருந்து அவளை எப்படி விரும்பினா வச்சா அப்படிங்கிற, இது எதுக்குமா கேட்குற அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த வீட்டு நான் தான் மூத்த மருமக, அவளை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. எங்களுக்கும் தெரியலம்மா, இங்கேருந்து வந்து ஏட்டிக்கு போட்டி 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாவா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அவளை நினச்சிக்கிட்டே இருப்பேன், முறை பொண்ணு முறை பையன் சண்டை போட்டுட்ருக்காவளே நினைப்பேன், ஆனால் கடைசியில் பாரு அவங்களே விரும்பி கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, கல்யாணம் எப்படி முடிஞ்சு அது முடிஞ்சு அது யாருக்கு தெரியும், திருச்செந்தூர்லேயே எங்கேயோ கல்யாணம் முடிச்சதாக சொன்னாங்க, அது யார் முடிச்சு வச்சாங்களோ என்ன முடிச்சு வச்சாங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி அம்மா கேட்குறாங்க, இதெல்லாம் ஏன் விசாரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை தெரியல, அந்த பொண்ணை பற்றி தெரியணும்ல, அவட்ட கேட்டாலும் அவன் சொல்ல மாட்றான், ராஜிட்ட அந்த மீனாட்ட கேட்டாலும் சொல்ல மாட்றான், அத்தைகிட்ட வந்து கதிர் பேச மாட்றான், இந்த கதையாக தான் இருக்குன்னு நினச்சேன் அப்படிங்கிறேன். ஏன் கோமதி பேச மாட்டாளா கதிர்கிட்ட அப்படிங்கிறாங்க. பேசின மாதிரியே இல்லை, நேற்று தான் பேசினாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ அவளும் வந்து தப்பாக தான் நினைக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. கதிரும் கிட்ட நல்லா பாசமாக இருப்பாளேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசி புரிய வைக்கணுமே நினைக்காங்க. சரி, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோமதியும் கோயில் தானே போயிருக்கான்னு சொல்லிட்டு, கோமதி அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டி கதிர்கிட்ட பேச மாட்டேக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் நல்லா பேசுவேனே அப்படிங்கிறாங்க. நல்லா பேசுவியா, அப்போ ஏன் மருமவா சரணம் முன்னாடி வந்து அப்படி சொல்லுதா அப்படிங்கிறாங்க. அவள் எப்படிம்மா அவன்கிட்ட வந்து சொன்னான் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ வீட்டுக்குள்ளே வந்தால் ராஜி எப்படி கல்யாணம் முடிச்சா வச்சான்னு வந்து கேட்டா. என்ன, ராஜி எப்படி கல்யாணம் முடிச்சாங்கன்னு கேட்டாலும் நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம், வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா,
நான் தான் வீட்டுக்கு வந்து தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிருமா, நீ போயிட்டு வான்னு சொல்லி பேசி அனுப்பிவிட்டேன். போகும்போது இந்த மாதிரி தகவல்லாம் சொன்னாம்மா அப்படிங்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு ஏன் தேவையில்லாத வேலை? வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து சாவியிலேருந்து வீட்டு சாவியிலேருந்து எல்லாம் வாங்கிட்டா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, வீட்டு வேலை ஏ டு இசட் அவள் தான் செய்கிறா, என்ன அடுப்பங்கரை கூட வர வைக்கிறதில்ல அப்படிங்கிறாங்க. இது நல்ல விஷயம் தானடி, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, மருமகம் வந்துட்டுல, உனக்கும் வயசாகிட்டல அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வயசாகல, என் மற்ற 2 மருமகளும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவளும் அது மாதிரி ஹெல்ப் பண்ணால் போதில்லை, என்றைக்காவது வந்தால் போதும். எனக்கு இருக்கிறது ஒரே இது கிச்சன் மட்டும்தான், என் வீட்டுக்காரே இப்போ எனக்கு சரியாக பேசுகிறதில்ல அப்படிங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. எல்லாம் இந்த தங்கமயிலால் தான், எதனாலும் வெளியே போனாலும் அவட்ட தான் சொல்லிட்டு போகிறாரு. தங்கமயில் மாதிரி எனக்கு ஒரு மருமகளும் கிடைக்கல, அப்படி ஒரு பொண்டாட்டியும் கிடைக்கல எனக்குன்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, சரவண பொண்டாட்டி இப்படிலாம் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இப்படிலாம் வேலை பார்த்துட்ருக்கோவா, ராஜியை பற்றியே விசாரிச்சுட்டே கிடந்தா வீட்டுக்குள்ளே. இப்போ உங்கள் வீடு தேடி வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாலும் இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரில. இது ராஜிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், மீனாவுக்கு தெரிஞ்சால் தான் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகிறோம்மா, அவங்களுக்கு தெரியுதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே தங்கமயிலை பார்த்து, தங்கமயில்னா ஏன் தேவையில்லாத வேலைலாம் பார்க்க அப்படிங்கிறாங்க. என்னத்த, பாத்திரம் வளர்க்குறது தேவையான வேலை தானே அப்படிங்கிறாங்க. இதை சொல்லலை, ஏற்று வீட்டுக்கு எதுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. நான் போலையத்த அப்படின்ட்டு போய் சொல்கிறாங்க. போகலையா? இல்லை, நீ போன மாதிரி யாரோ பார்த்தேன்னு சொன்னாங்களா பக்கத்து வீட்டில் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஏன் போக போகிறேன், அந்த வீட்டுக்கு நம்மளுக்கு தான் ஆகாத அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இந்த பிள்ளை இப்போவுமே ஒரு பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோமதி அம்மாவை ஃபோன் அடிக்காங்க. அம்மா, நீ வந்தாங்கன்னு சொல்லுது, நீ அந்த பிள்ளை வந்துச்சுன்னு சொல்லுத, அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் வரலன்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. அவள் வந்தாடி, நான் என்கிட்ட மட்டும் பேசலை, உங்கள் அண்ணி 2 பேர்ட்டையும் தான் பேசினா, நீ வேணாலும் உங்கள் அண்ணியை எங்கேயாவது பார்க்கும்போது கேளு அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பிள்ளை ஏன் இதை வந்து வீடு தேடி வந்து விசாரிச்சுட்டு இருக்க, இவளுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ராஜிட்ட போகிறாங்க. ராஜி அப்படிங்கிறாங்க, உன்னை வந்து வீட்டில் போய்லாம் விசாரிச்சிருக்காங்க தங்கமயில் அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்கிறீங்க, எங்கள் வீட்டில் போய் விசாரிச்சாலாம், தங்கமயில் என்ன செய்கிறோம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ராஜி, நல்லா இருப்பேன், உன் கோவத்தெலாம் காட்டாத, இப்போ நீ விவேகமாக இருக்கணும், உனக்கு எப்படி கல்யாணம் நினச்சி நீ யாருங்கிற அளவுக்கு விசாரிக்கிறதுக்கு போகிறான், இது சரி வராது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரி இவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்காங்க. இப்படியா இருக்கும்போது ராஜியோட கூட படிக்கிற தங்கமயிலோட ஊரை சேர்ந்த அந்த பொண்ணு வருது. அதை பார்த்தோன்னா தங்கமயில் ரூம் விட்டு வெளியே வரல. ஆகா, இவெல்லாம் வந்திருக்கா, இவா வந்து நம்மளை பற்றி உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் தங்கமயில் காஃபி கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, நீங்கள் வாங்களேன், நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அடுப்போட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே வரமாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நீங்களே வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ராஜை பார்த்து கண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் அந்த பொண்ணு வந்தோடனே வெளியே வரமாட்டுக்கு. ராஜி, வா அந்த பொண்ணை கூப்பிட்டு நம்ம அடுப்பங்கரைக்கு போவோம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நேராக அடுப்பங்கரைக்கு போகிறாங்க. போனோடனே அங்கே முகத்தை மூடிட்டு நிற்காங்க. என்ன தங்கமயிலக்கா, கண்ணை மூடிட்டு நிற்கிங்க, திறங்க அப்படின்னு சொல்லி திறக்க வைக்கிறாங்க. ஏக்கா, நீங்களா இந்த வீட்டில் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தங்கமயில் உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. இது எங்கூர் அக்கா தான் அப்படிங்கிறாங்க. உடனே ஆகா, என்னை பற்றி சொல்லிடாத வச்சிடாதன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை காமிக்கிறாங்க. என்னக்கா, என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜி, அவங்கள பற்றி தான் தகவல் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, வாங்க அவங்கள பற்றி கேட்டு சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கலாம். எங்களை பற்றி வீடா எங்கள் வீடு, என் கூட படித்தவங்க, எப்படி எல்லார்ட்டையும் போய் இவங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்க, எப்படி லவ் பண்ணாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க எப்படி படித்தாங்க, எவ்வளோ படித்தாங்க, எவ்வளோ பண்பாக வளர்ந்தாங்க, எவ்வளோ செல்வாக்காக இருந்தாங்க அப்படின்னு அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க. வாங்க அந்த அக்காவை பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டைனிங் டேபிளுக்கு போகிறாங்க. உடனே தங்கமயில் ஓடி வராங்க. ஏய் வா உன்கிட்ட நான் பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய், நீ பற்றி தயவுசெய்து எதுவுமே சொல்லாத, நல்லா இருப்ப, அந்த ராஜிக்கிட்டையும் மீனாட்டையும் சொன்னோன்னா அவ்வளோதான் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்க்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் வீட்டில் எல்லார்ட்டையுமே சண்டை போடுவாங்க, நாங்கள் எல்லார்ட்டையுமே கடை வாங்கியிருக்கோம், நாங்கள் சவுண்டு பார்ட்டி அப்படி இப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த வீட்டை விட்டே நீ அனுப்பி விட்ருவாங்க. அதுபோக இந்த வீட்டில் எல்லா பொறுப்பும் நான் தான் பார்த்துட்ருக்கேன், இந்த வீட்டு மூத்த மருமகளே நான் தான், அவங்க 2 பேத்துக்கு நான் அக்கா, அதனால் எதையும் சொல்லிடாத, நீ சொன்னால் அவங்க உன்கிட்ட கேட்குறது மாதிரி கேட்டுட்டு உன்கிட்டே சண்டைக்கு வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நான் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி தங்கமயில் என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்க சும்மா தான் பேசினாங்க, அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்காங்கன்னா, நம்ம வந்துட்டு உள்ளதை சொன்னோம் அப்படின்னா நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அக்கா என்ன படிச்சிருக்காங்க, ஏது படிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எம்ஏ படிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், எம்ஏ தான் படிச்சிருக்காங்க. நல்ல வசதியோ அப்படிங்கிறாங்க. ஆமாம், நல்ல வசதி தான் அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த அக்கா ரொம்ப பணிவாக இருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம், வீட்டு வேலைலாம் அவங்களே தான் செய்வாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், வீட்டு வேலை அவங்களே செஞ்சுருவாங்க. எப்பா தப்பிச்சோம், ராஜ் வீட்டுக்கு போனால் அவ்வளோதான், அங்கே என்னன்னா சவுண்டு பார்ட்டியோட ஃபேமிலியிலேருந்து கல்யாணம் முடிச்சிருக்கு, இவங்க வேறு கேட்டால் கோவப்படுவாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு எதுக்குடா வம்பு, நம்ம அவங்கள பற்றி ஏதாவது சொன்னால் உள்ளூரில் அவங்க அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க, நம்ம வீட்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இனிமேல் ராஜி வீட்டு பக்கத்துலேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி வராங்க தங்கமயில்கிட்ட.
தங்கமயில் நீங்கள் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்ருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் போய் என்னை பற்றி விசாரிக்கிறது, என் கூட படிக்கிறவங்ககிட்ட வந்து என்னை பற்றி விசாரிக்கிறது, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காதாங்க. இவ மட்டும்தான் என் ஃப்ரெண்டு இல்லை, உங்கள் ஊர்லேருந்து 2, 3 பேர் என் ஃப்ரெண்ட் இருக்காங்க. நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களை விசாரிக்கிறது கொஞ்சம் நேரம் ஆயிருக்காது தங்கமயில். நாங்கள் அதையே விசாரிக்காமல் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க அந்த வீட்டில். சரியா? நீங்கள் வந்து ஓவராக பண்ணாதீங்க. பண்ணுனீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்பாட்டில் போய் தங்கமயில் எப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் மேடு பள்ளத்தை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து எதார்த்தமாக பேசுகிறாங்க ராஜி. ஆனால் தங்கமயில் வந்து ஆஹா இவ சொல்கிற மாதிரியே விசாரிச்சிட்டானா நம்ம வண்டவாளம் பூரா தெரிஞ்சிருமே, நம்ம போட்டிருக்க நகை பூரா புத்தாளை நம்ம ஏமாற்றி தான் கல்யாணம் முடிச்சிருக்கோம், நம்ம 7 ஃபெயில்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக போயிருமே இந்த வீட்டில், நம்ம நினச்ச மாதிரியே வாழ முடியாது போலயே, நம்ம நினச்சது நடக்காது போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பம்புறாங்க. சரி ராஜி நீ எதுவும் நினைக்காத, நான் வந்து உன்னை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகணும் அப்படிங்கிறதுக்காக A to Z உன்னை பற்றி தெரியும்னு தான் நினச்சி இது பண்ணேன், வேறு எதுவும் நினைக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை பிடிச்சி முத்திட்டு போயிடுறாங்க. நீ எவ்வளோ பெரிய நடிப்புக்காரன்னு தெரியுதுடி, கொஞ்ச நாள் உன்னைய பற்றி தகவல் எல்லாமே நான் A to Z எடுத்து வச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஏதாவது பேசிப்பார், இல்லை என் வீட்டுக்காரை பற்றி விசாரிச்சுப்பார், அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. உடனே மீனா வராங்க. என்ன பிரச்சனை அவட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை என் விஷயத்தில் தலையிடாங்கன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு மேலே தலையிட்டாங்க அப்படின்னா அவங்க செய்கிற வைத்தியத்தை நான் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டல விடு, இன்னும் நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம். நம்மளுக்கு டைம் பாஸே என்னத்தையாவது பிடிச்சதை சமைக்கிறது வைக்கிறது, நம்ம அத்தையை கிண்டல் பண்ணுறது. இப்போ பாரு நம்ம அத்தை அமைதியின் சிகரம் ஆகிட்டாங்க, அடுப்பங்கிற பக்கத்துலேயே வர்றது கிடையாது, பெட்ரூம்லேயே தான் இருக்காங்க. சரி நம்ம கோமதி அத்தை என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அத்தைட்ட போகிறாங்க. அவங்க டிவி ரிமோட்டை வச்சு அமைக்கிட்டே இருக்காங்க. என்னத்தை வர நீங்கள் வந்து ஹாலில் டிவி பார்க்குறதில்ல, ரூமில் வந்து தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடி அந்த பக்கத்தில் போனால் அது வேணுமா இது வேணும்னே டார்ச்சர் பண்ணுறா, முன்னாடி எதுவுமே கிடைக்கலன்னு உட்காந்துருப்பேன் நம்ம சமைக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு, இப்போ எதனாலும் அது தின்னுங்க எதை தின்னுவேன்னு வந்து இது பண்ணுறா, எனக்கு செமிக்கு மாடி வயசாகிடுச்சுலாடி, ஆனால் அவன் என்னை பாடாப்படுத்துகிறா அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி போட்ட போடல இன்னும் 1 வாரத்துக்கு அவங்க வந்து நார்மலாக தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 வாரம் கழிச்சு நான் ஒரு போட்டு போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராஜியை பற்றி ஒவ்வொரு பக்கம் விசாரிச்சுட்டு இருந்தால் அவளுக்கு கடுப்பாகாது, அதான் சொல்கிறேன் உங்கள் வேலை ஏதோ அதை பாருங்கன்ட்டா, இன்னும் வந்து தங்கமயில் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் தங்கமயில் ரூம்லேயே இருக்காங்க. இங்கே பாண்டியன் வேலைக்கு போய்ட்டு வந்துடுறாரு. தங்கமயில் நம்ம வந்தோடனே ஓடி வந்து காப்பி போடலை, காப்பி இன்னும் தரலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே பாருங்க தங்கமயில் ரூம் போட்டு வெளில வரல, மாமா வந்து தங்கமயில் இன்னும் காப்பி தரலேன்னு முடிச்சுட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் போட்டு கொண்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி காப்பி போட்டு கொண்டு கொடுக்காங்க. கோமதி காப்பி குடிச்சிட்டு என்ன தங்கமயில் என்ன செய்தா அப்படிங்கிறாங்க. ஏங்க வந்தது வராமல் தங்கமயில் தான் கேட்பீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்தோன்னே ஓடி வந்து தண்ணி கொண்டு தருவா, காப்பி போட்டு கொண்டு தருவா, அவள் என்னை கவனிக்கல போல, என் ரூமில் என்ன செஞ்சுட்டு இருக்காது, உடம்புக்கு எதுவும் முடியல அந்த பிள்ளைக்கு அப்படின்னு தங்கமயில்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. இங்கே கோமதிக்கு பயங்கர கடுப்பாகுது. ஏங்க ரூமுக்கெலாம் நீங்கள் போகக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அவளை மருமகளாக பார்க்கலையே, மகளாக தானே பார்க்குறேன், இல்லை எனக்கு ஒன்று நான் துடிச்சு போயிடுவேன் அந்த பிள்ளை, இப்போ நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு அழகாங்களே அப்படின்னு கூப்பிட்றாங்க. என் மாமா எது வேணுமாம்மா, காப்பி தட்டுமா டீ தட்டுமா அப்படிங்க. இப்போ தான்ம்மா குடித்தேன், ஆனால் காப்பி அளவுக்கு இல்லைம்மா, கோமதி சுமாராக போட்டிருக்கா அப்படிங்கிறாங்க. மாமா இனிமேல் காப்பி வேணால் எனக்கு நீங்கள் கூப்பிட்ருங்க, நான் ரூமில் இருந்தால் கூட எனக்கு உங்கள் சவுண்டு கேட்டால் நான் வந்துடுவேன், நான் கவனிக்கல மாமா, கொஞ்சம் கண்ணா செஞ்சிச்சு, வேலையாக செஞ்சுட்டு இருந்தேன்னா கொஞ்சம் கண்ணா செஞ்சிச்சா அதான் படுத்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சி வீட்டு வரலாம் செய்கிறேன், உனக்கு கண்ணா சில தானே செய்யும், மற்ற மருமக வந்து உன் கூட சேர்ந்து செஞ்சால் உனக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும், கோமதி இந்த தங்கமயில் கூட சேர்ந்து உன்னால் முடிஞ்ச வேலை செய், அப்படின்னா தான் அந்த பிள்ளைக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தான் ஒரு வேலை செய்ய வேண்டாம், நான் வந்து பம்பரமாக பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ கிடைக்க என் பையன் கொடுத்து தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே கோமதிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. உடனே ராஜியும் மீனா வராங்க. என்னத்தை இன்றைக்கி என்ன கோல் அப்படிங்கிறாங்க. ஏண்டி அவன் நடிப்பை விடவே மாட்றா, இப்படியே பண்ணிகிட்ருக்காடி, என் பையன் சரவணன் வேற ஒரு அப்புறாணி, அவன் சொல்லதெல்லாம் கேட்பான், இப்போ என்ன செய்யனே தெரிலடி, ஆனால் வந்து இதில் பேசாமல் தண்ணி கொடுத்தோன்னு வச்சுட்டாடி அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தானே சொன்னீங்க என் பையங்கள்லாம் ஒரே வீட்டில் இருக்கணும், நான் வந்து ஒன்றாவே பேரம்பேத்தியில் பார்க்கணும் வைக்கணும், இது கூட்ட குடும்பமாக இருக்கணும், பாண்டிய குடும்பம்னா சாதாரண குடும்பமாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்களே தனியாக வைக்கணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில் பண்ணுற போகிற போக்குக்கு இந்த வீட்டில் இருந்தானா வீட்டை பல பங்காக பிரிச்சுருவான்னு பயமாக இருக்குது, என் வீட்டுக்காருக்கும் கதிருக்கும் சுத்தமாக ஆகாது, ஆனால் கதிருக்கும் போட்டு கொடுத்துட்டே இருக்கா, இங்கே ராஜிக்கு நானும் நீ தான் கல்யாணம் முடிச்சு வச்சோம், இப்போ அதை விசாரித்து வீட்டில் சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, அவள் வீட்டை விட்டு போகிறாளோ போகலையோ எண்ணி அனுப்பி விட்றாரு என் வீட்டுக்காரு, அதுக்கப்புறம் நான் எங்கே போவேன், அவளுக்கு அது பெற்ற தாய் வீடு இருக்குது, எனக்கு எந்த வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் நிலைமை நீங்கள் நினச்சி பார்க்கிங்க, எங்கள் நிலைமையை நாங்கள் நினச்சி பார்க்கோம், அந்த தங்கமயில் யார் நிலைமையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அவள் எப்படி புரிஞ்சுக்கிடுவா, பெரிய பணம் நகையெல்லாம் போட்டு வந்திருக்காள்ல, அதனால் இந்த அகங்காரத்தில் இருக்கா,
அப்படிங்கிறாங்க. அத்தை அதே உண்மையான தங்கம் தானா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கத்துக்கும் அதுக்கும் கலர் வித்தியாசப்படுது அதான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி நம்ம கேட்ட நகையோட அவங்க கூட போட்டிருக்காங்க, அது போக தங்கம் மாதிரியே தெரில. அப்போ கேட்கும்போது புதுசாக நகை கடை ஆரம்பிச்சிருக்காங்க, சில கடையில் வந்து பாலிஷாக இருக்கும், சில கடையில் டல்லாக இருக்கும்னாங்க. சரி நம்மளுக்கு மருமக தானே தேவை, நகையாக தேவைன்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே கண்டுக்கலடி அப்படிங்கிறாங்க. அந்த நகை எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம பீரோவில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை வேணால் சோதிச்சு பார்ப்போம், ஏன்னா வந்து அவங்க விருந்துக்கு போகும்போது இந்த நகையை போட்டு போயிடுவாங்க, அப்படி போட்டு போனாங்கனாக்கா நம்மளுக்கு தெரியாமே போயிடும் அப்படிங்கிறாங்க. சரி சரி அதில் ஒரு சின்ன நகை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை மட்டும் சோதிச்சு விடுவோம், மீதி நகையை வந்து அவங்க வந்து விருந்துக்கு போயிட்டு போட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் வராரு. விருந்துக்கு போனோம்ல தங்கமயிலு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நம்ம விருந்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நாங்கள் அது விருந்துக்கு கிளம்பணும், மாமாட்ட சொல்லிட்டு தான் கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் சொல்லிட்டு தான் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை நாங்கள் கடையில் போய் சொல்லிட்டு தான் போவோம்னு சொல்லி கடையில் போய் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த தங்கமயில்கிட்ட சொல்லுதாங்க, எப்பேற்பட்ட பொண்ணு, ஒரு விருந்துக்கு போனால் கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் அந்த பிள்ளை போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. வீட்டில் வந்து இதையுமே சொல்கிறாரு, கோமதி அந்த பிள்ளை ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. எந்த பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க. வேறு யார், நம்ம தங்கமயில் தான். விருந்துக்கு போகும்போது கூட மாமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகுது, இப்படி ஒரு பெட்ட பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். இந்த பிள்ளையெல்லாம் வந்து கிடைக்க நம்மளுக்கு எவ்வளோ கொடுப்பணும் அப்படின்ட்டு இருக்காங்க. கோமதிக்கு பரியான கடுப்பு ஆகுது. இனிமேல் என்ன நடக்கும் இந்த கோமதி வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.